பேருக்குள்ள ட்ரஸ்ட் இருக்கணும். நான் இப்ப வெளியே போறேன் அப்படின்றனால அவங்க வந்து என்ன தப்பா நினைக்குன்ற மாதிரி இருக்க கூடாது. யார் கூட போற அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி லவ் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்? எதுக்கு தேவையில்லாத கதை, தேவையே கிடையாது. எதுக்கு அது வேணாம். ஜாலியா இருந்துட்டு பசங்க வேணாம். 4 பசங்க அவள்தான். எதுக்கு அந்த ஒரு பொண்ணு ப்ரோ சாவர ஸ்டேஜுக்கே போயிட்டு வாங்க. அவரை பத்தினா ஒரு வசனம் ஒன்று தெரியும், ஆதியிலே தேவன். அந்த வசனம் தான் தெரியும். ஃபுல்லா சொல்லு பார்க்கலாம், ட்ரை பண்ணி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஜெசி ராஜா. மூவ் ஃபார்வர்ட், முன்னேறி செல் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். February 14 வேலண்டைன்ஸ் டே 2024 வருஷத்துல வாலிபர்களும் இளைஞர்களும் இந்த லவ் பத்தி என்ன நினைக்கிறாங்க என்பதை அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். மொத்தம் 5 கேள்வியில நான் கேட்க போறேன். முதலாவது கேள்வி, லவ் பத்தின உங்களுடைய கருத்து என்ன? லவ் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்? எதுக்கு தேவையில்லாத கதை, தேவையே கிடையாது. எதுக்கு அது வேணாம். ஜாலியா இருந்துட்டு பசங்க வேணாம். 4 பசங்க அவள்தான். எதுக்கு அந்த ஒரு பொண்ணு? அம்மா அப்பா தான் கஷ்டப்பட்டாரு. லவ் பண்ணி என்ன வரப்போகுது? லவ் அந்த இல்ல ப்ரோ சாவர ஸ்டேஜுக்கே போயிட்டு வாங்க. சரி, ஓகே. லவ்னா சுத்த ஒரு டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் வந்து 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். எப்போ பிரேக்கப் ஆகும் தெரியாது. ப்ரோ ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க ப்ரோ. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம வந்து அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இவங்க அப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. ட்ரஸ்ட் ஆப்வியஸா ட்ரஸ்ட் தான். நானும் லவ் பண்றேன். பட் அது எப்படி இருக்கும்னா, நம்ம 2 பேருக்குள்ள ட்ரஸ்ட் இருக்கணும். நான் இப்ப வெளியே போறேன் அப்படின்றனால அவங்க வந்து என்ன தப்பா நினைக்குன்ற மாதிரி இருக்க கூடாது. யார் கூட போற அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி கேட்பாங்க. ஆப்வியஸா கேட்பாங்க, நீ எதுக்கு எங்க போற அப்படின்ட்டு. பட் நமக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது. அதுக்கு அவங்களையும் தப்புன்னு சொல்ற முடியாது. சில கேர்ள்ஸ் அப்படிதான் போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறாங்க. அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் உண்மையா இருந்தாலே. ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு நம்மள உண்மையா லவ் பண்ணி அது பேசுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ட்ரூ லவ் இருக்கு. நானும் லவ் பண்றேன், நானும் ட்ரூவா லவ் பண்றேன், அவளும் ட்ரூவா லவ் பண்றா. அவளை பத்தி எனக்கு தெரியும், அவனை பத்தி அவளுக்கு தெரியும். அதனால சொல்றேன், எல்லாரையும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. உண்மையா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம செய்யணும். நம்ம அவங்க கூட இருக்கணும் எப்பவுமே. அவங்க நம்ம கிட்ட இருந்தா எதையோ சாதிச்சிடலான்னு தோணும். அதான் லவ். இல்ல ப்ரோ, நிறைய பேர் சூசைட் பண்ணிடுறாங்க ப்ரோ. சூசைட் தான் லவ்ல வேணும். நிறைய பேர் சூசைட் தான். பாதியிலே போக கூடாது, ட்ரூவா இருக்கணும். அதுதான் அப்பா அம்மா கிட்ட இருந்து வர்றது மட்டும்தான் லவ். அதுக்கப்புறம் அவங்களா பார்த்து செட் பண்ணி வைக்கிற அந்த பார்ட்னர் கிட்ட இருந்து வர்றதுதான் லவ். மற்றதெல்லாம் டைம் பாஸ் ஆகும். நம்ம உண்மையா இருந்தாலும் பொண்ணு உண்மையா இருக்க மாட்டாங்க, பொண்ணு உண்மையா இருந்தா பசங்க உண்மையா இருக்க மாட்டாங்க. ஒரே நெகட்டிவாவே பேசுறாங்கல்ல. அன்பு, லவ் 2 வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். லவ்வோட அதே அர்த்தமான அன்புன்னா என்னன்னு நாம கேட்டு தெரிஞ்சுப்போம். அன்புன்னு என்ன நினைக்கிறேன்? அம்மா காட்டுற அன்பு. நைட்டு வந்து சோறு விட்டுறது எங்க அம்மா தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரி கூப்பிட்டா யார் வருவா? இவனுங்க வரானு எங்க அம்மா மட்டும் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தா ஃப்ரெண்டு. அம்மா மேல அது ஒரு அன்புடா. சொல்லி அதை பத்தி அந்த பொண்ணு நம்ம மேல ஒரு அன்பு இருக்குல்ல, அதை நம்ம காட்டுறது அது ஒரு அன்பு தானே. அன்புனா நம்ம ஒருத்தவங்க மேல வைக்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம காட்டுற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் சார். அம்மா கிட்ட அம்மாவும் அக்கா கிட்ட மட்டும்தான் எனக்கு எப்பவுமே அன்பு கிடைச்சது. இப்பயும் அப்படிதான் இருக்கு. எனக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் அக்கா. சரி, ஓகே. ஆனா வேதத்துல அன்பை பற்றி ரொம்ப தெளிவா ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். அன்பு பத்தி எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பற்றின ஒரு கருத்தை நம் மாணவர்களிடத்துல நாம் கேட்போம். கடவுள் அவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அவரை பத்தினா ஒரு வசனம் ஒன்று தெரியும், ஆதியிலே தேவன். அந்த வசனம் தான் தெரியும். ஃபுல்லா சொல்லு பார்க்கலாம், ட்ரை பண்ணி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பியூர்னா படைச்சாரு. யாரு நம்மளை கைவிட்டாலும், யார் நம்மளை பேக் ஸ்டாப் பண்ணாலும், யார் நம்மளை வேணான்னு சொல்லி ஒதுக்குனாலும் அவர் இருக்காரு. ஒருத்தர் போதும். நம்ம
எதுனாலும் ஃபெயில் ஆகலாம், ஆனா அவரை தேடி கூப்பிட்டோன்னா கண்டிப்பா கேட்பாரு. அவர் ஒரு விஷயத்துக்காக என்ன படிச்சுக்கிறாரு. அவர் எதுக்கு படிச்சாரோ அதை நான் தேடி போயிடுவேன். என்ன எதுக்காக படிச்சாரோ அதை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி வேதம் சொல்கிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய கட்டுகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய இந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்ம மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சரி, 4வது கேள்வியான வாழ்க்கையில் முன்னேற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நாம் கேட்போம். ஸ்டடீஸ்ன்ட்டு மட்டும் நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணாம இந்த ஸ்கில்ஸ் அதெல்லாம் அவங்க நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ வந்து நிறைய கம்பெனில வந்து ஸ்கில்ஸை தான் பாக்குறாங்க. இந்த கோவிட் வந்ததுல இருந்தே மோஸ்டா ஸ்கில் இருக்கவங்கள மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர ஸ்டடீஸ் இது பண்ண மாட்டாங்க. நிறைய ஸ்கில்ஸ், பேசிக்காவே ஸ்கில்ஸ், நீங்க நிறைய ஸ்கில்ஸ் கெயின் பண்ணாலே போதும். டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் மெயின், இல்லைன்னா நம்ம ரெக்ரெட் தான் பண்ணுவோம். அப்புறம் ஹார்ட் ஒர்க் வேணும், நல்லா படிக்கணும். எஜுகேஷன் இல்லைன்னா கூட வந்துடலாண்ணா. ஸ்போர்ட்ஸில் லைக் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் படிச்சா போதும் ப்ரோ. படிச்சோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். படிப்புக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோம்ல, நம்ம அதை இப்போ ஏன்னா ஒரு இதை படிக்கணும்னு நம்மளுக்கு குறிக்கோள் இருக்கும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம காட் ஹஸ் பிளான்ட் எவ்ரிதிங் அட் ரைட் டைம்னா. நமக்கு என்ன போகணுமோ அது நமக்கு போகணும் தான். நம்ம அதுக்கு லைக் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வரும் அடுத்து, பின்னாடி நமக்கு நல்லது தேடி நம்மளை வரும். நம்ம சாக்ரிஃபைஸ் ஒன்று பண்ணோம்னா நமக்கு அடுத்து வரும்னு நமக்கு நம்பணும், அப்போ தான் நமக்கு கிடைக்கும். பிள்ளைங்க அழகா சூப்பரா சொன்னாங்க. ஆமா, செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எந்த கெட்ட பழக்கத்திலையும் மாட்டிக்காம ஒரு டிசிப்ளினோட இந்த வாலிப வயது நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியா நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வயது தான் கற்றுக்கொள்ளுகிற வயது. இந்த வயதுல நன்மையும் கற்றுக்கொள்ள முடியும், தீமையும் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம நல்ல வழியை நாம் தேர்ந்தெடுத்து நல்ல காரியங்களை மட்டும் நம்ம கற்றுக்கொள்வோம். நல்ல படிப்பு, நல்ல டிசிப்ளின், நல்ல ஒழுக்கங்களை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த கெட்ட காரியங்களை தவிர்த்து விடுங்கள், இந்த பாவ காரியங்களை தவிர்த்து விடுங்கள். அது குடியா இருக்கட்டும், அது சிகரெட்டா இருக்கட்டும், போதைப் பொருட்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தவிர்த்து வாழ்க்கையில முன்னேற பிரயாசப்படுங்க. நீங்க முன்னேறணும்னா, வாழ்க்கையில உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும்னா, ஒரு லட்சியத்தை நீங்க அடையணும்னா நிச்சயமா இப்படிப்பட்ட சில காரியங்களை நீங்கள் தவிர்த்துதான் ஆக வேண்டும். சில காரியங்களை இழந்தால் மாத்திரமே சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கங்களையும் நிறைவேற்றும்படியாக நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய லட்சியத்தை அடைவீர்கள். கடைசியா 5வது கேள்வி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? நல்லா படிங்க, லவ் பண்ணாதீங்க, ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா இருங்க, அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க, துரோகம் பண்ணாம என் கூட கட்சி இருக்கும். ஏண்டா உன் வேலையை நீ பாரு, வேற எங்கேயும் ஊர் சுத்தாத, லவ் கிவ்லாம் பண்ணாத, வாழ்க்கையில சந்தோஷமா இரு. அந்த அட்வைஸ் தான் கொடுப்பேன். நான் அட்வைஸ் தெரியும் தானே நான் கட்டடி வச்சிட்டேன். வேலைக்கு போயிருந்தேன், நான் இட்னு வந்துட்டேன். நிறைய பேர் குடிக்கிறாங்க, அந்த மாரி குடிக்க கூடாது ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ நல்லா படிங்கிற படிப்பு மேலே கான்ஃபிடன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லுங்க. சூப்பர். அப்புறம் தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் இன்வால்வ் ஆகாமல் நமக்கு ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸில் திறமை காமிச்சு அதுலேருந்து எதனா கொஞ்சம் மேலே வர மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து இந்த லவ் அந்த மாதிரி இதுல போய் விழுந்துடுறாங்க. அதுக்கு பதில் அவங்க வந்து வேற ஏதாச்சும் அவங்களோட ஆண்டர்பிரினர் அந்த சைடு இன்னோவேட்டிவா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நிறைய இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபியூச்சருக்கு, ஏன்னா அப்கமிங் ஜென்ரேஷன் அப்படி இருக்கு இல்ல, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான். மச்சான் லவ் மட்டும் பண்ணவே பண்ணாதடா மச்சான், அதான் கூட யாரையும் நம்ப கூடாது. ஓகே, அப்புறம் நம்மளோட கோல் டுவர்ட்ஸ் நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும்.
நம்ம பீப்புள் வந்து ஸ்டாப் பண்ண நினைப்பாங்க, ஆனால் அவங்க சொல்கிறத கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்மளோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். லவ் பண்ணக்கூடாது, அவ்வளோ. ஏமாத்தக்கூடாது, முதுகுல குத்தக்கூடாது. சரி ஓகே. உங்களோட மேபி அவங்க வந்து தேவையில்லாத இதுக்குள்ள விழுறாங்களோன்னு எனக்கு சொல்லி இவ சொன்ன மாதிரியே தான் சில பேர் நல்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நிறைய இருக்கு. டாக்ஸிக் மெயினா அதுதான். அவங்க வந்து மெயினா அந்த லஸ்ட் மணி அதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் இல்லாம ஸ்டடீஸ்லயோ இல்ல வேற எதுலயோ இவ சொன்ன மாதிரி ஜாப் ஸ்டார்ட் பண்றது இல்ல இன்டர்ன்ஷிப் போறது அதெல்லாம் பண்ணா மேபி நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது டிசிப்ளின் என்னன்னா ஒருத்தவங்க கிட்ட பேசுற விதமோ, நம்மளுடைய வாயில இருந்து சில கெட்ட வார்த்தைங்க அடிக்கடி யூஸ் பண்றோம் பார்த்தியா, அதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் ஒரு டிசிப்ளினா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கேரக்டரை சூப்பரா டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்களோட படிப்பு இல்ல 50% எப்படி நீ படிப்பு இம்பார்ட்டண்டா நினைக்கிறியோ அதே போல 50% டிசிப்ளின் ஒழுக்கத்தை வந்து நீ ரொம்ப ரொம்ப கடைபிடிக்க விரும்பணும். அப்பதான் உன் லட்சியம் ஒரு இடத்துக்கு போய் அடையிறனா அந்த இடத்துக்கு நீ ஒரு கேப்பபிலிட்டி உனக்கு அப்பதான் இருக்கும். எஜுகேஷனும் படிப்பு மட்டும் வச்சுட்டு எத்தனை பேர் மேல வந்து எல்லாம் வந்திருக்காங்க, எத்தனை பேர் நிலைச்சிருந்துருக்காங்க. ஒரு டிப்ரெஷன்ல நம்ம போகும்போது அந்த பேட் ஹேபிட் உங்களை ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போயிடும். அது ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், எந்த விதமான காரியங்களா இருக்கட்டும். கரெக்ட் தானா? அப்போ நம்ம பேட் ஹேபிட்ஸை நம்ம மேக்சிமம் ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம லட்சியத்தை அடையணும்னா அதுதான் இப்ப நமக்குள்ளேயே இது இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா, இவ்வளவுதான் நமக்கு தெரியும், இவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா பவுண்டரி செட் பண்ணிட்டோம்னு நினைப்போம். பட் அது ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம எப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அது போக மாட்டோம். we are all human beings. இல்ல அது இல்ல நீங்க சொல்ற மாதிரி தான். சோ பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டீங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேடி போவீங்களா? நான் வந்து இதெல்லாம் என்ன கரெக்ட் புரியுது. இதெல்லாம் என்ன வழி அந்த மாதிரி நான் வந்து நிறைய இந்த வீடியோஸ் பார்ப்பேன். இந்த ஆண்டர்பிரனர்ஸ், இந்த டெவலப் ஆனவங்க அந்த மாதிரி ப்ரொடக்டிவா தான் என் டைம் இது பண்ணுவேன்னா, அவங்க வந்து இதுவெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குலாம் என்ன இது அப்படி நான் மோஸ்டா ப்ரொடக்டிவா தான் யூஸ் பண்ணுவேன் டைம்ஸ். அதனால எனக்கு அவ்வளவா அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் குள்ளேயே வச்சுக்க கூடாது. நம்மள விட நிறைய பேர் இதுவா இருக்காங்க. சோ அத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாலே போதும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஒரு போட்டோண்ணா. ரொம்ப சந்தோஷம். சாரி. நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய இன்டர்வியூக்காக ரொம்ப நன்றி. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணுங்க. ஜெசிராஜ், என் பேர் ஜெசிராஜா. நான் ஒரு மோட்டிவேட்டர். என்ன சர்ச்சுக்கு போறேன்? திருநெல்வேலிப்பா. பேர் பாஸ்டர். பாஸ்டர். சூப்பர். தேங்க்யூ ராஸ். மூவ் ஃபார்வர்ட். முன்னேறி சார்.